ஜிஆர்டியில் இருக்கிற 2 ஸ்கீமில் எது நமக்கு நிறைய லாபம் தருதுன்னு பார்ப்போமா? வாங்க ஸ்மார்ட் சேவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஜிஆர்டியில் இப்போ 2 ஸ்கீம் இருக்குது. ஒன்று இன்ஸ்டா கோல்ட், இன்னொன்று ஃப்ளெக்ஸி 11. ஸோ இந்த 2 ஸ்கீமில் என்ன கான்செப்ட், எப்படி வேலை செய்யுது, எவ்வளோ மினிமம் அமௌண்ட்டுன்னு இதில் பார்ப்போம். ஸோ இப்போது ஜிஆர்டி 11 ஃப்ளெக்ஸியில் மந்த்லி சேவிங்ஸ், அதாவது ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் வச்சுக்கணும், அதை மாதம் மாதம் பே பண்ணணும். அதே மாதிரி ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் போடலாம், மினிமமாக 100 ருபீஸ் அண்ட் எப்போ வேணாலும் போடலாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளெக்ஸி 11 பற்றி பார்ப்போம். நாங்கள் மினிமமாக 11 மந்த்ஸ் இதில் பே பண்ணணும், 11 இன்ஸ்டால்மெண்ட்ஸ் பே பண்ணணும். ஸ்டார்டிங் வந்து 500லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இதில் பெரிய பெனிஃபிட் என்னென்னா, நமக்கு 18% வரைக்கும் வேஸ்டேஜே கிடையாது. அதாவது நம்ம எடுக்க போகிற நகைக்கு வேஸ்டேஜே சார்ஜ் பண்ண மாட்டாங்க. நம்ம சேர்த்து வச்சுருக்க அமௌண்ட்டு கிராமாக ஆட் ஆகிடும் இருக்கும். நம்ம கிராமுக்கே வந்து நகையை வாங்கிக்கலாம், வேஸ்டேஜ் இல்லாமல் அப் டு 18%. ஃபைனலாக வந்து ஜிஎஸ்டி பே பண்ணி வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். இன்ஸ்டா கோல்டில் வந்து நமக்கு ஜிஎஸ்டி அண்ட் வேஸ்டேஜ் பே பண்ணிவிட்டு உங்கள் நகையை நீங்கள் வாங்கிக்கலாம். சரி, இப்போ நம்ம ஒரு கம்பேரிசன் சார்ட் பார்க்கலாமா? அதாவது நான் மாதம் 10,000 ரூபாய் சேமித்து வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இது 2 பிளானில் எவ்வளோ லாபம் வருதுன்ட்டு நான் உங்களுக்கு ஒரு சார்ட் ரெடி பண்ணி அதில் காமிக்கிறேங்க. நான் வந்து போன வருஷம், அதாவது 2025 ஜனவரியிலேருந்து நவம்பர் வரைக்கும் சேர்த்தா மாதிரி கோல்டு ப்ரைஸ் வச்சு ஆட் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக வந்து டிசம்பரில் நகை எடுக்கிறேன், அதாவது 12,800 ரூபாய் கிராம் விலை. அன்றைக்கி வந்து நகை எடுத்தால் எனக்கு எவ்வளோ லாபம் வருதுன்னு நான் அந்த சார்ட்டில் உங்களுக்கு காமிக்க போகிறேங்க. இப்போது ஜனவரி மாதம் நான் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அன்னைக்கு எனக்கு வந்து 1.18 கிராம்ஸ் எனக்கு என் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிருக்கு. ஃப்ளெக்ஸி 11ல் 1.18 மட்டும் ஆட் ஆகிருக்கும். ஆனால் இன்ஸ்டா கோல்டு இதில் வந்து எக்ஸ்ட்ரா போனஸ் கொடுக்குறாங்கல்ல 7%. ஸோ அதுக்கு வந்து எனக்கு 0.08 கிராம் அடிஷ்னலாக ஆட் ஆகி 1.26 கிராம் அந்த மாதம் எனக்கு ஆட் ஆகிருக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் ஆட் ஆகும். நான் சொன்ன மாதிரி இன்ஸ்டா கோல்டில் வந்து முதல் 4 மாதத்துக்கு வந்து 7% கொடுத்துருக்காங்க, அடுத்த 4 மாதத்துக்கு 5, கடைசி 2க்கு 3, லாஸ்ட் மாதம் 1% வரைக்கும் பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக நான் பே பண்ணியிருக்க 1,10,000 ரூபாய் அந்த வேல்யூக்கு ஃப்ளெக்ஸி 11ல் வந்து எனக்கு 11.08 கிராம்ஸ் ஆட் ஆகிருக்கு. இன்ஸ்டா கோல்டில் வந்து எனக்கு 11.659 கிராம்ஸ் எனக்கு ஆட் ஆகிருக்குங்க. இப்போ நான் வந்து நல்ல டிசைனான ஜுவல்லரி 18%க்கு வாங்க போகிறேன். இது 2த்தில் எதுவுமே சேர்க்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா வாங்க பார்க்கலாம். 18% வரைக்கும் ஏதோ ஒரு நல்ல ஜுவல்லரி எடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சேர்த்து வச்சுருக்க 1,10,000 ரூபாய்க்கு ஃப்ளெக்ஸியில் வந்து உங்களுக்கு 11.08 கிராம்ஸ் ஆட் ஆகிருக்கும். அதோட கரண்ட் கோல்டு வேல்யூ, அதாவது டிசம்பர் நான் எடுத்த மாதிரி கால்குலேட் பண்ணேன்னா 1,41,836 ருபீஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? இதுக்கு அப் டு 18% வரைக்கும் உங்களுக்கு மேக்கிங் சார்ஜஸே கிடையாது, வேஸ்டேஜ் கிடையாது. ஆனால் அந்த நீங்கள் வாங்குகிற நகைக்கு ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். 3% ஜிஎஸ்டி 4,255 ரூபாய் வருது. ஓகேங்களா? நீங்கள் மேக்கிங் 18% இருக்குல்ல, அதுக்கு அமௌண்ட் பே பண்ணாததுனால மேக்கிங்க்கான 5% ஜிஎஸ்டி இங்கே பே பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட் 4,255 இருக்கும். ஓகேவா? நம்ம இன்ஸ்டா கோல்டோட கம்பேர் பண்ணுவோம் வாங்களேன். 1,10,000 ரூபாய் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இதில் எவ்வளோ கோல்டு அக்யூமுலேட் நமக்கு ஆயிருக்குன்னா 11.6394 கிராம்ஸ் நமக்கு ஆட் ஆகிருக்கும். ஸோ நமக்கு டிசம்பர் மந்த் கோல்டு வேல்யூ பார்த்தோன்னா 1,48,984 ருபீஸ் அந்த மாதத்து ரூபாய்க்கு ஆட் ஆகிருக்குங்க. இதுக்கு நம்ம வேஸ்டேஜ் பே பண்ணி ஆகணும். ஸோ 18% அதுக்கான வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 26,817 ருபீஸ் அண்ட் ஜிஎஸ்டி 4,470 ருபீஸ் வருது. 26,817 இருக்குல்ல, அதுக்கான 5% ஜிஎஸ்டி வந்து 1,341 ருபீஸ். ஸோ நமக்கு ஃபைனல் பில்லாக 32,628 ருபீஸ் நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்க போனஸாக நமக்கு கொடுத்துருக்க கோல்டோட வேல்யூ அமௌண்ட் பார்த்திங்கன்னா 7,148 ருபீஸ் நமக்கு அந்த 7%, 5%, 3%, 1% சொன்னதில்ல, அது மூலயமா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 18% வரைக்கும் நகை வாங்க போகிறீங்க அப்படின்னா
இந்த 2 பிளானில் பெஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸி 11 தாங்க. அதில் தான் நமக்கு 25,000 ரூபா வரைக்கும் சேமிப்பு பண்ண முடியுது. சரி, இப்போ நீங்கள் கொஞ்சம் கம்மி பர்சன்டேஜில் தான்ப்பா நான் மேக்கிங் வச்சு வாங்க போகிறேன், 5% வாங்க போகிறேன், அதுக்கு எது சேமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்க அதையும் நம்ம பார்த்துருவோமே. இப்போது 5% வேஸ்டேஜில் ஒரு நகை எடுக்க போகிறோம். ஸோ இந்த ஜுவல்லரி பார்த்திங்கன்னா நமக்கு கோல்டு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணது எல்லாமே சேம் தானே, 1,10,000 ரூபா தான். சேம் கைண்ட் ஆஃப் கோல்டு வெயிட் வந்து ரெண்டுக்குமே ஆட் ஆகிருக்கு. அண்ட் இதில் மேக்கிங்லேருந்து மட்டும்தான் நமக்கு வித்தியாசம் வரும். ஃப்ளெக்ஸி 11 பார்த்தோன்னா அப் டு 18, அதாவது 18% வரைக்குமே நமக்கு மேக்கிங்கோட அமௌண்ட் கிடையாது. அதனால இங்கேயும் 0. நம்ம அந்த கோல்டு அமௌண்ட்டு மட்டும் சேஞ்ச் ஆகாததுனால சேமான ஜிஎஸ்டி தான் இங்கேயும் வருது, 4,255 ருபீஸ். இங்கே வேஸ்டேஜ் மேக்கிங்கோட வேஸ்டேஜும் இங்கே கிடையாது, லைக் ஜிஎஸ்டியும் கிடையாது. அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா சேம் தாங்க. இங்கேயும் 1,10,000 தான் பே பண்ணியிருக்கோம். அண்ட் கோல்டு வெயிட் அக்யூமுலேட் ஆனதும் சேம் தான். மேக்கிங் வந்து 5% வந்து 0 தான் வரும் 11 ஃப்ளெக்ஸியில். பிகாஸ் அப் டு 18%, 18% வரைக்கும் நமக்கு அமௌண்ட் கிடையாது. ஸோ மேக்கிங்க்கான ஜிஎஸ்டியும் இங்கே நமக்கு கிடையாது. இப்போது கோல்டுக்கான ஜிஎஸ்டி 3% மட்டும் 4,255 ரூபா. இதை மட்டும் நம்ம பே பண்ணி வாங்க போகிறோம். ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டில் பார்த்தீங்கன்னா 5% மேக்கிங்க்கு வந்து 7,449 ரூபா வருது. அண்ட் ஜிஎஸ்டி வந்து வாங்கியிருக்க தங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா 4,470 வருது. 5% மேக்கிங் இருக்குல்ல, அதுக்கான ஜிஎஸ்டி வந்து 372 ருபீஸ் வருது. ஸோ ஃபைனலாக நம்ம 12,300 எக்ஸ்ட்ரா கொடுத்து நம்ம பொருளை வாங்கிட்டு வர மாதிரி இருக்குது. இதில் இன்ஸ்டா கோல்டில் போனஸ் கோல்டு கொடுக்குற வேல்யூ பார்த்திங்கன்னா 7,148 ருபீஸ் கொடுக்குறாங்க. ஸோ 5%ல் நீங்கள் ஜுவல்லரி வாங்குறீங்கன்னா ஃப்ளெக்ஸியா இன்ஸ்டா கோல்டா அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது ஃப்ளெக்ஸி 11 தாங்க. அதில் 5,151 ரூபா நமக்கு லாபம் கிடைக்கிது. சரி, இப்போ எனக்கு நகையெல்லாம் வேணாம், ஆனால் தங்கத்தில் நான் சேமிச்சுட்டே இருக்கணுங்க, 5%க்கும் கீழே ஏதாவது இருக்குமா அப்படின்னு நான் வாங்குகிற ஐடியாவில் இருக்கேன், இல்லை காயினாக தான் நான் வாங்குகிற ஐடியா இருக்கேன் அப்படின்னா அதுக்கும் ஒரு கம்பேரிசன் நம்ம வச்சுருக்கோம். வாங்க அதையும் பார்த்துடலாம். ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா கோல்டு காயின் வந்து 2% மேக்கிங்கில் ஜிஆர்டியில் நமக்கு கிடைக்குதுங்க. ஸோ நம்ம அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது மாற போகிறது இல்லை, வெயிட் ஆட் ஆகிருக்கிறதும் மாற போகிறது இல்லை. இதில் மேக்கிங் 2% இருக்குல்ல, அது வந்து ஃப்ளெக்ஸி 11ல் 0 தான். அந்த மேக்கிங்க்கான ஜிஎஸ்டியும் 0 தான். 2% அமௌண்ட்டுக்கு எவ்வளோ ஜிஎஸ்டி போடுறாங்கன்னு நம்ம பார்ப்போம் வாங்க. 2% மேக்கிங் சார்ஜஸ் வந்து 0 ருபீஸ் அண்ட் ஜிஎஸ்டி 3% வந்து 4,255. ஸோ நம்ம கோல்ட் காயின் 11 ஃப்ளெக்ஸியில் வாங்கினாலும் 4,255 கொடுத்து நம்ம கோல்ட் காயினை எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். வேறஸ் இன் ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டில் பார்த்தீங்கன்னா 2% மேக்கிங்க்கு வந்து 2,980 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஜிஎஸ்டி 3% 4,559 அண்ட் 5% வேஸ்டேஜ் நம்ம மேக்கிங்காக பே பண்ணுறோம்ல, அதோட விலை 149. ஃபைனலாக நம்ம 7,688 ரூபா கொடுத்து நம்ம கோல்ட் காயினை இன்ஸ்டா கோல்ட் மூலியமாக வாங்கிட்டு வந்துகிட்டே இருக்கலாம். ஸோ இந்த கம்பேரிசனில் வினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டா கோல்டுங்க. ஸோ மினிமமாக 2%ல் வாங்கினா 539 ரூபா லாபத்தில் நம்ம கோல்ட் காயினை வாங்கிட்டு வந்துகிட்டே இருக்கலாங்க. உங்களுக்கு மல்டிபிள் கம்பேரிசன் வீடியோ அண்ட் நல்லா எப்படி சேவ் பண்ணுறதுன்னு தெரியணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.